தரமாக இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் லவ் பண்ணிட்டுருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதனால் அவருக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆகிறதுனால அவர் போயிட்டுருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சத்தியமாக சொல்கிறேன், படம் வேறு லெவலில் இருக்குது. பியூர் லவ் தான் படம், வந்து வேறு எதுவுமே இல்லை, லவ் தான். கடைசியில் ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த துப்பாக்கி பட வில்லன் இருக்காரு, அவருக்கு ஒரு தரமான ஃபைட் இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், சிவகார்த்திகேயனை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு டிஎன்ஏன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும், அவங்க தான் உங்களை சிவகார்த்திகேயனை மாக்காம பண்ணி ஒரு இடத்த கூட்டு போவாங்க. அவர் அங்கே போய் தரமான சம்பவம் பண்ணிடுவார். துப்பாக்கி வில்லன் தான் ஹீரோ. ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ் எல்லாமே சிவகார்த்திகேயன் கத்துறாதா இல்லையோ, அவருக்கு தான் கற்றுனாங்க. அவரோட ஃபிட்னஸ்லேருந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம எஸ்கேனோட சம்பவம் தரமாக இருக்குது. முருகதாஸோட படம் வேறு லெவல் குக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கிடையாது. தரமான ஹீரோ, தரமான வில்லன். படத்தை ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். நம்ம முருகதாஸ் வந்து சூப்பராக பண்ணிக்கிறாரு. இந்த வாட்டி வந்து எஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீபாவளி தான். சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் துப்பாக்கி அளவு கம்பேர் பண்ண முடியாது, அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். பட் ஆனால் இந்த படம் பார்க்கலாம், வேறு லெவலாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா லவ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க, சரி ஓகே அப்படி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் உக்காந்த மாதிரி இருக்கும். அனிபாமாவோட பிஜிஎம் செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. நெகட்டிவில் எதுவும் இல்லை ப்ரோ. அவர் சும்மா மாலினின்னு சொல்லுவார். லவ் அதான் பியூர் லவ்னா எப்படி இருக்கும், லவ்வை பற்றி தெளிவாக சொல்லிப்பாரு தவிர மற்றபடி எதுவும். அவர் ஆளை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னு சும்மா இருப்பானா? அவங்க அப்பா அம்மா சின்ன ஆக்சிடென்ட்லாம் இறந்துருவாங்க, அதனால இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால யாருமே ஒரு நோய் ஒரு பக்கா, அதுதான் பியூர் லவ். கண்டிப்பாக சென்டிமெண்ட் இல்லாமல் இல்லவே இல்லை. கடைசியில் அழுந்துருவோம், கண்டிப்பாக அழுவோம். சூப்பராக படம் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பருங்க. அவர் நடிப்பு பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் ஆக்ஷன் அவர்கிட்ட எதிர்பார்க்காம இருந்துச்சு. இந்த தடவை கொலை மாஸ் பண்ணிட்டாரு. பயங்கரமாக இருக்குது. அமரனோட டபுள் மடங்கு பயங்கரமாக இருக்குது. துப்பாக்கியோட இது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்கு. துப்பாக்கி கரெக்டாக வாங்கிட்டாரு. இனி இவர் தான் அடுத்த துப்பாக்கி.